ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சைனால உள்ள ஒரு மாகாணத்துல ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் ஒரு ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபாசில்ஸை அவங்க ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த ஃபாசில்ஸ் 100 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாசில்ஸ் ஒரு டைனோசருடையது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது புதிய இனத்தை சேர்ந்த டைனோசருடைய ஃபாசில்ஸை சைனால உள்ள ஒரு மாகாணத்துல சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சைனாவில் உள்ள சான்சி மாகாணத்தில் ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் ஒரு ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபாசில்ஸில் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில எலும்புகள்லாம் இருந்திருக்கு. அந்த ஃபாசில்ஸில் அந்த ஃபாசில்ஸை அவங்க ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபாசில்ஸ் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த புதிய இனத்தை சேர்ந்த நியூ ஸ்பீசிஸை சேர்ந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசருடையது அப்படின்னு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர் இது எந்த லெவல் லென்த் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9 மீட்டர் வரையும் இதோட லென்த் இருக்கும். அதாவது 30 அடி நீளம் கொண்டுள்ளது இந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர் 4 காலில் நடக்கக்கூடியது. இந்த தலையில இருந்து இதோட வால் வரையும் எலும்புகளை கொண்டுள்ளது. இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் இனத்துல இந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர் புதிய இனம் அப்படின்னு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. மொத்தமா டைனோசர் இனத்துல டைனோசர் ஸ்பீசிஸ்ல மொத்தமா எத்தனை இனங்கள் இருக்கு, எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு டைனோசர் இனத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனோசர் இனத்துல மொத்தமா 700 ஸ்பீசிஸ் இருக்கு அப்படின்ட்டு அபிஷியலா சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி அதிகமான ஸ்பீசிஸ் அதையும் தாண்டி அதிகமான இனங்கள் டைனோசருடைய இனத்துல இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா புது டைனோசருடைய இனத்தை அவங்க ரீசெண்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. அதனால 700க்கும் மேற்பட்ட அதிகமான ஸ்பீசிஸ் டைனோசருடைய இனத்துல இருக்கலாம் அப்படின்னு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்றாங்க. அபிஷியலா 700 ஸ்பீசிஸ் டைனோசருடைய இனத்துல இருக்கு. இந்த டைனோசரோட இனம் எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு நம்ம பூமியில விழுந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டுனால டைனோசரோட இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. ஒரு கொடூரமான அழிவு நமது பூமியில ஏற்பட்டுச்சு. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய உள்ள ஆஸ்ட்ராய்டு நமது பூமியில விழுந்ததுனால டைனோசரோட இனத்தோட சேர்த்து 80% உயிரினங்கள் நமது பூமியில முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. அதுல இருந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர் இந்த டைனோசரோட இனமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. இந்த ஸ்டேகோசோரஸ் டைனோசர் 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனால உள்ள சான்சி மாகாணத்துல இது சுற்றி திரிந்து வாழ்ந்திருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர் அவர்கள் சொல்றாங்க. ஃபைனல் வீடியோ பிடிச்சிருக்கோம்.